இப்போ மார்க்கண்டேயர் சொன்னார் யுதிஷ்டிரன் கிட்ட, இப்போ நான் சத்யவான் சாவித்திரி கதை சொன்னேனோனோ யுதிஷ்டிரா, ஏவமாத்மா பிதா மாதா ஸ்வஸ்ரு ஸ்வஸ்வர ஏவச்ச பர்த்துக்குலம் ச சாவித்ர்யா சர்வம் கிருச்ச்ராத் சமுத்ருதம் ததைவேஷா ஹி கல்யாணி திரௌபதி ஷீல சம்பதா. நீ கேட்டியோனோ, என் பத்னியை விட வசத்தியாவத்தி இருந்தாளா சாவித்திரின்னு இருந்தா. அவள் தன்னை காப்பாத்தின்டா, சத்யவானை காப்பாத்தினா, மாமனாரை காப்பாத்தினா, மாமியாரை காப்பாத்தினா, அப்பாவை காப்பாத்தினா, பிரஜையை காப்பாத்தினா, லோகக்ஷேமத்துக்காக போராடினா. அப்போ திரௌபதி ஒரு மாதிரி முறைக்க ஆரம்பிச்சா மார்க்கண்டேயர், என்ன இப்போ என்ன சொல்ல வரேள் மாத்தின்னு விட்டார். ஹி கல்யாணி திரௌபதி ஷீல சம்பனா. அன்னைக்கு சாவித்ரி எப்படி இருந்தாளோ அந்த நாள் சாவித்ரியா இப்போ இவ இருக்கா, இவ தான் திரௌபதி தான். தாரயிஷ்யதி வ சர்வான் சாவித்ரீவ குலாங்கணா. ஆச்சு, இது ஒரு பக்கம். இப்போ 12 வருஷம் வனவாசம் முடிய போகிறது. அந்த சமயத்தில் பார்த்தேன்னா கர்ணனுக்கும் பெருமாளுக்கும் நடந்த ஒரு பெரிய சம்வாதம். இது சம்வாதம்ங்கிறது பின்னாடி வரும். கர்ணன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு நாள் தூங்கிட்டு இருந்திருக்கான். எல்லாம் இந்த கிருஷ்ணர் பண்ண ஏற்பாடு தான். குந்தியோட போய் அங்கே பேசி ஏதோ பண்ணியிருக்கார். அந்த குந்தியோட பேசின பாகம் உத்தியோக பரவால வந்தாலும் இந்திரன் கிட்ட பேசி ஒரு வேலையை பண்ண வச்சிருக்கார். எல்லாம் கிருஷ்ணர் ப்ரீ பிளானிங் தான், எல்லாம் ப்ரிப்பரேஷன். ரோட் டு 2019 போடுறா பாருங்க, அது முன்னாடியே ப்ரிப்பரேஷன்லாம் நடக்கும் எல்லாத்துக்கும். என்ன அப்படின்னு கேட்டால், கர்ணன் ஒரு முறை படுத்து கொண்டிருந்தான். அவனுக்கு கனவில் சூரிய பகவான் பிரத்யக்ஷமானார். சொன்னார், அப்பா கர்ணா, நீ ரொம்ப வீரன்பா, ஆனால் ஜாகிரதையாக நடந்துக்கோ. தானமெல்லாம் நீ கொடுத்துன்னு இருக்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, நீ கொடை வள்ளலாக இருக்க, ஆனால் பாத்திரம் அறிந்து பிச்சையிடு, கொஞ்சம் ஜாகிரதை அப்படின்னார். ஏன்பா என்கிட்ட என்ன அப்படி வசத்தியாக இருக்குது மற்றவாக்கிட்ட இல்லாதது? எதிதாஸ்யசி கர்ணத்வம் சஹஜே குண்டலே சுபே. உன் கர்ண கவச்ச குண்டலங்கள் தான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயம். ஆயுஷ பிரக்ஷயம் கத்வா மிருத்யோர்வசமுமைப்யசி. அதனால பாத்திரம் அறிந்து பிச்சையிடு. தவாரியமேதி பிரதிதேபி சப்தே. அப்போ சொல்கிறான் கர்ணன், உங்களுக்கு அரியமா பகுதாத்தான்னு பேர். எல்லாருக்கும் கொடுத்து 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 சூரிய பகவானுக்கு கை நீண்டிருக்கு. நீங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டு உங்கள் அம்சமாக பிறந்த நான் உங்கள் பிள்ளை யாருக்கும் தானம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, இது சரியா அப்படின்னு கேட்குறார். அதனால் சூரியன் சொல்கிறார், இல்லைப்பா தானமும் கொடுக்கலாம், பார்த்து கொடு. ஏன்னா என் தலைவன் இந்திரன் வரப்போகிறான், அவங்ககிட்ட தானம் கேட்டுண்டு ஜாகிரதை. இந்திரன் வரப்போகிறாரா சூரியதேவா, எனக்கு என்ன பாக்கியம். எவன் வீட்டின் முன்னாடி சிந்தாமணி கல் என்கின்ற கல் இடப்பட்டிருக்கோ, எவனுடைய கொல்லப்புறத்தில் கற்பக விருட்சம் இருக்கின்றதோ, எவனுடைய கொட்டாரத்தில் அந்த மாட்டுக்கொட்டாயில் காமதேனுங்கிற பசு இருக்கோ. ஏன்னா சிந்தாமணி கேட்டதை கொடுக்கக்கூடிய கல், கல்பக விருட்சம் கேட்டதை கொடுக்கக்கூடிய தரு விருட்சம், காமதேனுங்கிற பசு கேட்டதை கொடுக்கக்கூடிய பசு, மூணும் ஒரே வீட்டில் இருக்கு. எவன் வீட்டில் இது மூணும் இருக்கோ அவனே என்னை தேடி வந்து பிச்சை கேட்டா பிக்ஷை கேட்டா கொடுக்கறது தானேப்பா எனக்கு பெருமை. யத்கோஷ்டி பிரதிஹார பூதலசிலா சிந்தாமணி கல்பக யஸ்யாராமிருதவத்ருமாஸ்ச சுரபி சாஹோமதேனு புனः யாத்ருக்யார்ச்சதி ததுபேத்ய மகவா சம்பூர்ய தத்காமனாம் திரைலோக்கியஸ்தவதான்ய சம்சிது பரீஸ்யாமேஷமே நிச்சய. அப்போது சூரியன் சொன்னார், நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டே கர்ணா. ஆனால் ஒன்றும் சரி, அந்த இந்திரன் தப்பி தவறி வந்து எதாவது கேட்டாலும் திரும்பி நீ ஏதாவது வாங்கிக்கோ. சக்தின்னு ஒரு ஆயுதம் அவன்கிட்ட இருக்கு, வாங்கிக்கோ. அடுத்த நாள் கார்த்தால இந்திரன் ஒரு பிராமண ரூபேண வந்தான். வந்து சொல்கிறான், கர்ணா நீ எப்பேற்பட்டவன். எதுக்கு இது சொல்ல வந்தேன், இப்போ நான் சொல்லக்கூடியதெல்லாம் கர்ணபாரம் அப்படின்னு ஒரு நாடகம் உண்டு. பாசருங்கிறவர் எழுதியிருக்கார். ரொம்ப பிராச்சீன காலத்து நாடகத்துக்காரர் அவர். பஞ்ச நாடகங்கள்னு ஒன்று எழுதியிருக்கார். அதில் ஒன்று தான் கர்ணபாரம்னு பேர். பிரதிமா நாடகம்னு ஒன்று எழுதியிருக்கார், அது ராமாயண சம்பந்தம். இங்கே கர்ணபாரம்னு பேர். அந்த கர்ணபாரன், கர்ணனை வந்து அந்த பிராமணன் புகழனா, போ கர்ண சூரிய இவ சந்திர இவ ஹிமவான் இவ சாகர இவ திஷ்டேது ஏயச. ஹிமாலய மன்னனுக்கு எது புகழோ,
எது சூரியன் உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கக்கூடிய சூரியனுக்கு புகழோ, இரவு குளிர்விக்கக்கூடிய சந்திரனுக்கு எது புகழோ அத்தனை புகழும் உன்னிடத்தில் தங்கட்டும். கர்ணன் சொன்னார், எனக்கு ரொம்ப சந்தோஷம். மற்ற ராஜாக்கள் என்ன விழுந்து பணிந்து அவளுடைய கிரீட்டங்கள் என் காலில் இருக்கு. ஆனால் உங்களை மாதிரி வேதம் படித்த பிராமணாள் காலில் இருக்கக்கூடிய பொடி என் தலை மேலே இருக்கு. எப்படி சொல்கிறான் பாருங்க. யத கிருதார்த்த கணநாமஹமத்யலோகே ராஜேந்திர மௌளி மணிரஞ்சித பாத பத்ம விப்ரேந்திர பாத ரஜசாது பவித்ர மௌளிஹி கர்ணோ பவந்தாமஹமேஷ நமஸ்கரோமி. அப்போ கர்ணன் சொல்கிறான், நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 பசுக்களை கொடுக்குறேன் தானமாக. எப்பேற்பட்ட பசுக்கள் தெரியுமோ? அதுக்கு கண்ணுக்குட்டி இருக்குது, கண்ணுக்குட்டிக்கு பாலை கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற பால் அமுதமாக இருக்கக்கூடிய பசுக்களை கொடுக்குறேன். குணவதமிருத கல்ப க்ஷீரதாரா பிபர்ஷி த்விஜவர ருச்சிதம் தே திருப்தவத்சானுயாத்திரம் தருபமதிகமர்த்தி பிரார்த்தனீயம் பவித்ரம் வீத கனக ஸ்ருங்கம் கோசஹஸ்ரம் ததாமி. போரலியா பத்தலியா 1000 அஸ்வங்கள், ஒன்னொன்னு எப்பேற்பட்ட அஸ்வம்னா மனோவேகம் வாயு வேகம்னு ஓடக்கூடிய அஸ்வங்களை கொடுக்குறேன். ரவி துரக சமானம் சாதனம் ராஜலக்ஷ்மியா சகல நிருபதிமான்யம் மான்ய காம்போஜாதம் சுகுணமணி விலேகம் யுத்த திருஷ்டாபதானம் சபதி பகுசஹஸ்ரம் வாஜினாம் தே ததாமி. பாசர் எடுக்கிறார். 1000 ஆனைகளை கொடுக்குறேன். எந்த ஆனையின் மஸ்தகத்திலிருந்து மதஜலம் பெருகி முத்தெல்லாம் பெருகி கீழே விழுந்து பெரிய தந்தங்கள் நகங்களோடு கூடிய யானையை கொடுக்குறேன். மதசரித கபோலம் ஷட்பதை சேவியமானம் கிரிவர நிஜயானாமேக கம்பீர கோஷம் சிதனகதசனானாம் வாரணானாம் அநேகம் ரிபு சமர விமர்தம் விருந்தமே தத்ததாமி. கர்ணன் சொல்கிறான், அதுவும் பத்தலியா? எது நான் பிறந்தத்திலேந்து என்னை பிரியாமல் இருக்கோ அந்த கவச்சத்தையும் குண்டலத்தையும் உங்களுக்கு தரேன். அங்கை சகைவ ஜனிதம் மஹமதேஹ ரக்ஷா தேவாசுரைரபி நபேத்யமிதம் சாஹஸ்ரைஹி தேயம் ததாபி கவச்சம் சஹ குண்டதாபியாம் பிரீத்யா மயா பகவதே ருச்சிதம் யதி ஸ்யாத். அப்போ வந்த பிராமணன் சொன்னான், மற்றதெல்லாம் விட்டுவிடு, இந்த கடைசியாக சொன்னதை கொடுத்துரு அப்படின்னு. உடனே கர்ணன் அதை கழட்டி பெரிய கொடை வள்ளலாக இருந்தவன், பெரிய அதாவது பொறாம பிடிச்சவன் ஒரு பக்கம் சொன்னாலும் சூரிய பகவானின் அம்சம் பெற்ற கர்ணனுக்கு ஒரு பெரும் குணம் என்னென்னா கொடை வள்ளலாக இருந்தான். அதனால் கவச்சத்தையும் குண்டலத்தையும் கழட்டி கொடுத்துட்டோம். இப்போ இந்திரன் சொன்னார், இந்த சக்தி ஆயுதத்தை வச்சுக்கோ, ஆனால் ஒன்றும் இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஆயுதம் தான் சக்தி, ஆனால் ஜாகிரதையாக பார்த்து பயன்படுத்தி. எதிராளி பக்கம் கிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார். யமாஹுர்வேத வித்வாம்சோ வராஹம் அபராஜிதம் நாராயணம் அச்சிந்தியம் ச தேன கிருஷ்ணேன ரக்ஷதே. ஏன்னா அந்த பக்கத்தை கிருஷ்ணன் ஒருத்தன் காப்பாற்றின்னு இருக்கான், நாராயணன் அவன். கொஞ்சம் பார்த்தடி. அதனால தான் இந்த சக்திங்கிற ஆயுதத்தை எங்கே பயன்படுத்துகிறான் தெரியுமோ கர்ணன்? கடோத்கச்சன் மேலே பயன்படுத்துகிறான், அதுவும் இரவு வேளையில் பயன்படுத்துகிறான். அதனால் கர்ணா தஸ்மாத் கர்மணா தேன கர்ணஹான்னர். என்னென்னா பேர் வைக்கும்போது கர்ணன்னு பேர் வச்சுட்டா எதுக்கு வச்சோன்னே தெரியல நிறைய பேருக்கு. இப்போ தான் தெரியவர் தான். எப்போ காது எப்படி இருந்தாலும் போகட்டும்னு குண்டலத்தை கர்ணத்திலிருந்து கழட்டி கொடுத்தானோ கர்ணன்கிற பேர் நீடிச்சு தான். அந்த கர்ணன் தான் தானம் பண்ணி இந்திரன் பெற்றுக்கொண்டு வருகின்றான். கடைசியில் இந்த பரவாயில்ல இவா அந்த வனத்தை விட்டு கிளம்பலாம் நினைக்கும் போது ஒரு நாள் ஒரு மான் மரத்தில் போய் தன்னை சொரிஞ்சுக்கிறது. சொரிஞ்சுண்ட உடனே அதில் அரணிக்கட்டை ஒன்று வச்சுருக்கு, அது கொம்பில் போய் மாட்டின்றது. பிராமணன் ஐயோ கட்ட போச்சா கட்ட போச்சா கட்ட போச்சான்னு ஓடிட்டு இருக்கான். ஆமாங்க யுதிஷ்டனை பார்த்தா ஐயோ கட்டை மீட்டு கொடுங்க சாமி, கட்டை மீட்டு கொடுங்க அப்படின்னா. உடனே இந்த யுதிஷ்டன் தம்பிகாள் நீங்கள் போய் தேடுங்கண்ணா. எல்லாம் ஓடு குடுன்னு ஓடுறா. மானம் எங்கே போச்சுன்னு தெரியல, பிராமணன் எங்கே போனாலும் தெரியல. ஓடி ஓடி அவளுக்கு ஜலம் பெருக்கு ஒரே தாகம் வந்துடுத்து. உடனே கொஞ்சம் ஜலம் போய் எடுத்துன்னு வரணும். உடனே சகதேவன் பார்த்தா நான் போய் எடுத்துன்னு வரேன்னா. அப்படி நகுலனும் சகதேவனும் பீமனும் அர்ஜுனனும் கடைசியில் யுதிஷ்டன், இந்த 4 பேர் முதல்ல போகிறா. ஒருத்தராக போகிறா. போய் சாரங்க பட்சிகள் அங்கே இருக்குது. அந்த பட்சிகள் இருக்கக்கூடிய இடத்துல ஜலம் இருக்குன்னு நினச்சி போகிறா. ஜலத்தை பருகிறா. அப்போ பருகலாம் நினைக்கும் போதே யக்ஷன் ஒரு கேள்வி, ஒரு யக்ஷன்னு வரல, ஒரு அசரீரி சொல்கிறது,
முதல்ல நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு தீர்த்தத்தை குடி. இது என்ன அநியாயமாக இருக்குது? உலகத்தில் எங்கேயாவது தீர்த்தம் குடி? இப்போ நம்ம போகிற இடத்துலலாம் தீர்த்தம் குடிக்கிறோம். யாரோ நான் உங்களுக்கு 4 கேள்வி கேட்குறேன், அப்புறம் நீங்கள் தீர்த்தம் கொடுங்கன்னு சொல்லுவேன். இது நாட் பாசிபிள்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிக்கிறா, கீழே விழுந்துடுறா. அடுத்தவன் போகிறான், கீழே விழுந்துடுறான். 4 பேரும் போனோடனே திரௌபதியை தனியாக விட்டுட்டு போய்ட்றா. திரௌபதியை இப்படி உங்களெல்லாம் நம்பி நான் காட்டுக்கு வந்தேன் பாருங்கள், எப்போ பார்த்தாலும் தனியாக விட்டுட்டு போய்டுங்க, எவனா ஒருத்தன் கடத்தின்னு போய்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு தௌமியர் பார்த்துக்கூடன்னு சொல்லிட்டு யுதிஷ்டன் வரார். பார்த்தா 4 டெட் பாடியாக அங்கே இருக்குது. ஐயோ என்னவோ நடந்திருக்கே இங்கே சொல்லிட்டு இவன் 2 பேரும் 4 பேரும் கீழே விழற ஆசாமியே கிடையாது. எங்கேன்னு பார்த்தா அசரீரி வாக்கின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லுது. நான் சொல்கிறேன், ஆனால் நீ யாரும் சொல்லுது. முதல்ல கொக்கு வடிவில் வந்தான் யக்ஷன். அவன் நான் சில கேள்விகள் கேட்பேன், அப்போ தான் நீ சொல்லணும். சரி கேள்வி கேட்க ஆரம்பி. அது சில கேள்வியை 4ஆக அடிக்கிறது, சில 6ஆக அடிக்கிறது. 4 கேள்வியை ஒரே வழியாக கேட்கும். கிம் ஸ்வித் ஆதித்யம் உன்னயதி கேசதஸ்யாமி தஸ்சராக அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சு இது நடுவில் டெஸ்ட் வேறு பண்ணோம் இந்த யக்ஷன். 67 கேள்வி ஆனவுடனே சரி உனக்கு உன் தம்பிகள்லாம் என்ன படுத்துட்டு இருக்கா, யாராவது ஒருத்தனை கூட்டுன்னு போ, நீ போ. யுதிஷ்டன் விடமாட்டான். நீ இன்னும் பாக்கி ஏதாவது கேள்வி இருக்கு